கன்னியாகுமரியா? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் 102 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டோம். அது லாஸ்ட் 2 வாரமாக வீடியோ போடலை, ஆனாலும் 102 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். சரி, ஓகே. அப்புறம் என்னென்னா, இன்னைக்கு என்ன பிளான்னா, இன்னைக்கு ஃபஸ்ட்டு சர்ச்சு போவோம். சர்ச்சு போயிட்டு சத்தியமாக ஒரு பிளானும் இல்லை. நான் இன்னைக்கு இன்னொரு காலமாக 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போகலாங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அலாரம் வச்சுருந்தேன். நைட்டு தூங்குறதுக்கு 12 மணி பக்கம் ஆகிடுச்சு, 11:30 தாண்டிடுச்சா. அலாரம் அடிச்சு தான் அடிக்கலையானே தெரில. காலம் 7:45 தான். நானே முழிச்சு பார்க்குறேன், மணி 7:45. போச்சுடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி, இந்த அழுக்காக இருந்துச்சு, ட்ரெஸ்ஸையும் துவைச்சி போட்டுட்டு மணி இப்போது டைம் என்னென்னா கரெக்டாக 10:55 ஆகிடுச்சு. க்ளோஸ் டு 11. எங்கள் சர்ச் லைவ் ஓடிட்டுருக்கு. நான் இங்கே நார்மலாக போகிற சர்ச்சில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இனி கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து என்னங்கிறத கன்டினியூ பண்ணுறேன். சரியா? சரி மக்களே, உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அழுத்தி விட்டுக்கோங்க. சரி, வாங்க பார்ப்போம். சரி மக்களே, அப்போ நம்ம கதவை திறந்து போயிடுவோம். என்னடா இவன் நம்மளை பார்த்து ஒன்று ஓடுறான், குட்டி பையன் நம்மளை பார்த்து ஒன்று ஓடுறான். சரி, ஓகே, நம்ம போவோம். நம்ம கதவை பூட்டிட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோம். ஒரு வழியாக 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கிடுச்சு மக்களே. கேட்டிங்களா? ஆப்போசிட்டில் போலோ நிற்கிது. நம்ம நார்மலாக இதை பைப்பு பக்கத்தில் தான் வண்டி விடுவோம். நேற்று நைட்டு க்ரௌடாக இருந்துச்சா, அதனால தான் ஆப்போசிட்டில் விட்டுருக்கோம். என்ன இது, டார்ப்பா எல்லாம் கலந்து போய் கிடக்கு. காற்று சரியாக அடிச்சிருக்கோம். இங்கே என்னென்னா சரியான காற்று அடிக்கும் நைட்டெல்லாம். டார்ப்பாயெல்லாம் அந்த காற்றுல கிழிஞ்சது, அந்த ஹேண்டில் பார் பக்கத்தில் கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே. சரி, டார்ப்பாய் எடுத்து அங்கே கொண்டு வச்சுட்டு, அதில் நான் ஒரு ஏரியாவில் டார்ப்பாயை வைப்பேன். இருங்க ஒரு நிமிஷம், மடக்கட்டு. சரி, ஓகே. ரோட்டில் வண்டியெல்லாம் வரல. பையை கொண்டு போய் இந்த இருக்குல்ல ஒரு பெட்டி, செடி தொட்டி கிட்ட தான் நம்ம டார்ப்பாய் வைக்க ஏரியா. இதை வச்சுட்டு இந்த கல்லதிக்கு அடி வச்சுட்டு ஜாமன்னு கிளம்பிடும். அவ்வளோதான். இந்த பையன் வேற பாவம் அப்போவே நின்று வண்டி அடிச்சுட்டு, இந்த கிக்கர் அடிச்சுட்டு நிற்கிறான். வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். மழை தூரல் போடுது. நம்ம நேரத்துக்கு இல்லை. இங்கெல்லாம் என்ன சொல்றது, மழை பெய்ய வச்சியாது. ஆட்டோக்காரன்னா ஓகே. நம்ம நேரத்துக்கு ரொம்ப பெரிய தூரல் எல்லாம் இல்லை, அப்படியே லைட்டா தூரல் போடுது. உங்களுக்கு எப்படி காமிக்கிறது, உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எங்கேயும் போடல, ஆனா என் கையில ஃபீல் ஆகுது சொல்றது. இதுதான் இங்க ஃபேமஸான மீன் கடை. அந்த ஃப்ரெண்ட்ல 2 பையன் வேறு இருக்காங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஆமா, வச்சிருக்கேன். யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். பேரு மேன் ஃப்ரம் குமரி. வீடியோ பண்ணுவா போறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் இந்த பைக் ஓட்டணும். பைக் ஓட்டணும். எத்தனை வயசு ஆச்சு? நீங்க ஓட்டணும்னு சொன்னேன். நான் ஓட்டிட்டு தான் போவேன். என்ன கன்னியாகுமரியா? கன்னியாகுமரி எப்படி தெரியுது? வாய்ஸ் ஆச்சே. நீ எந்த ஊரு? கன்னியாகுமரி தானே. போடு. கன்னியாகுமரில எங்க? அங்க உள்ள போணும். கரிங்கலா? நான் கரிங்கல்ல தான் படிச்சேன். அல்பன்சா காலேஜ் தெரியுமா? தெரியுமே. அல்பன்சால தான் நான் படிச்சேன். யார் படிச்சிருக்க? எங்க பெரியம்மா பையன். பெரியம்மா பையனா? சூப்பர். இங்க என்ன பண்றீங்க? இங்க தான் எங்க அம்மா இருக்காங்க. அதனால இங்க இருக்கீங்களா? ஒரு ரெக்கார்ட் நீங்க யூடியூப்ல வரீங்க. சரியா? எங்க டிப்பா
ட்ரிப்பு எவ்வளோ தூரமா போவீங்க? நான் தெரில, கோயம்புத்தூர் வரைக்கும் போனா நினைச்சிருக்கேன். வரீங்களா யாராச்சும்? இப்போ நீங்கள் எப்படிண்ணா போனோம்? இப்படிதான் போவாங்க. ஸ்ட்ரைட்டாக வரணும். டேய். தினமும் ஒரு வீடியோ போட்டுருக்கீங்களா? தினமும் ஒரு வீடியோ போட்டுருக்கீங்களா? தினமும் இல்லை, வாரத்துக்கு ஒரு வீடியோ மேக்ஸிமம். இங்கே நானும் இங்கே வேலைக்கு தான் போகிறேன். சண்டே மட்டும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வீடியோ போடுறது. சரி, எங்கே போகிறீங்க இப்போ? வேலை பண்ணாங்க ஜெயிக்கா போகும். வேலை போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வேணாம். சரி, ஓகே. சரி, போயிட்டேன், பார்ப்போம். பாய் 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 பாய். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னா, ஆக்சுவலாக அந்த 3 பையன் மாதிரி பார்த்தோம்ல, ஒரு பையன் நம்ம ஏரியா பையன் தான். நான் படித்த சேம் காலேஜில் தான் அவங்க பெரியம்மா பையன் படிக்கலாம். பரவாயில்ல, நல்ல பையன் மாதிரி. ஆனால் எல்லாருமே குடும்ப கஷ்டத்தினால அவங்க அம்மா இங்கே வேலைக்கு வந்துருக்காங்க, அதனால அவங்க இங்கே வந்துருக்காங்க. ஐ திங்க் அதோ வராங்கன்னு நினைக்கிறேன். பாய். நம்ம பையன் பாய்டா. So sweet. என்ன சொல்றது, நான் நிறைய பேரு யூடியூப் வீடியோல இந்த மாதிரி சின்ன பையன் மாதிரி வந்து பாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய ஃபீல் பண்ணிருக்கு. ஆனா லைவா நமக்கே நடக்கிறப்போ நல்லாதான் இருக்கு. சின்ன பையன் மாதிரி. சரி, ஓகே. நான் GoPro சார்ஜ் ஆன் பண்றப்ப செக் பண்ணி பார்த்தேன், 23 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கட் பண்றேன். நீ அங்க போயிட்டு நான் அந்த எங்க பட்டர்ஃப்ளை கார்டன் அங்க போயிட்டு நான் மறுபடியும் இருந்த சார்ஜ் வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். இல்லைன்னா மொபைல்ல கான்டாக்ட் கூடிய சீக்கிரம் இதுக்கும் பேட்டரி வாங்கிடுவேன். 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜரிங் அடாப்டர் வாங்கிட்டேன்னா இதுவும் இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தியலா, பட்டர்ஃப்ளை கார்டன் போடு. நம்ம கரெக்டான இடத்து தான் வந்துருக்காங்க. கூகுள் மேப்பு குழப்பம் இல்லை, கரெக்டான இடம் தான் காட்டியிருக்கு. மக்களை பூட்டிரு கேட்டியலாம் சுத்தம். நம்ம நேரத்துக்கு எதுவும் சரியில்லை கேட்டியலா. பட்டர்ஃப்ளை பார்க்க என்ன லாக் போட்டு. சரி, பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போயிட்டு நான் காமிக்கிறேன். ரொம்ப க்ளோஸ் கேட்டியலா. நம்ம வந்தாச்சு. வண்டி என்ன இருக்குது, பூங்கா என்ன இருக்குது. பூங்கா க்ளோஸ் பார்த்தியலாம். இப்போ என்னென்னா, இங்கே கூட 2-3 பையன் மாதிரி பார்த்தேன். அந்த முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா தூரத்தில். அவங்க சொன்னாங்க, இங்கே போகலை, என்னால் எப்போ வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ப்ரோ, நீங்கள் அங்கே போகிறதுக்கு பேசாமல் இந்த இந்த இது ஒரு குளம். ஆக்சுவலாக இது ஒரு பின்னாடி ஒரு குளமா, அங்கே உள்ளாடி போய் தான் பார்க்கணும். இல்லை, இந்த வழியாக போனீங்கன்னா இங்கேயும் நிறைய பார்க்கலாம், எங்கள் கூட வரீங்களான்னு கேட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் முன்னாடி போங்க ப்ரோ, நான் வண்டியை வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அவங்க முன்னாடி போகிறாங்க. பின்னாடி நான் என்ன போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சரி மக்களே, பாருங்க பார்த்தீங்களா மக்களே, நான் தூரத்தில் ஒரு குளம் தெரியுது பார்த்தீங்களா. சரி, நம்ம அங்கே போய் பார்ப்பேன். ஆக்சுவலாக நல்லா இருக்குது ஏரியா. மீன் கொத்தி இருக்குது மரத்தில், நல்லா இருக்குது. ஒத்தடி பாதை, ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஒத்தடி பாதை, நம்ம மலையில் நனைஞ்சிட்டு அடி சூப்பராக ஒரு பாட்டி அதில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நல்லா இருக்குது. இதுக்குள்ளே தான் பூங்காயோட தொட்டு தான் போகிறோம் ஆக்சுவலாக. எங்கே ஓகே தெரியுதா. ஆனால் இங்கே பட்டர்ஃப்ளை எதையும் காணும். ஒரு வழியாக பார்க்கோட பின்வாசல் கண்டுபிடிச்சாச்சு. பின்வாசலும் பூட்டி தான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு படி இதெல்லாமல் போட்டு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பட்டர்ஃப்ளை போகுது தெரியுதா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை மக்களே. இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வேறுங்களா எவ்வளோ பட்டர்ஃப்ளைன்னு. ரொம்ப விசேஷம் ஒன்றும் இல்லை, ஆனால் நிறைய இருக்குது பட்டர்ஃப்ளை பார்த்தீங்களா. இதில் ஒரு ஃப்ரேமில் எவ்வளோ பட்டர்ஃப்ளை வந்துச்சு. ஆக்சுவலாக இது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறதுக்கு,
நிறைய இந்த நம்ம இந்த வேடந்தாங்கல் பறவைகள் காப்பகம் அந்த மாதிரியெல்லாம் ஏரியா இருக்குல்ல, அது மாதிரி இது பட்டர்ஃப்ளை நிறைய இந்த சுற்றி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதாச்சும் அந்த குளத்துக்கு பக்கம் வந்துட்டேன். இங்கே திருப்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன் குளம். ஆனால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது உடைமான்னு தெரில. இங்கே தூரத்தில் பார்த்தீங்களா ஒயிட் கலரில் தெரிகிறது எல்லாமே. ஆக்சுவலாக எல்லாமே பறவைகள், நிறைய பறவைகளும் இருக்குது. மேலே அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பறவைகள் பறந்துட்டு தெரியுது. நிறைய பறவைகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒன்றை நினச்சி வருவோம், நினச்சி வந்தது ஒரு விஷயம், ஆனால் நம்ம பார்க்குறது இன்னொரு விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பறவைகளில் ரொம்ப சத்தம் போடுது, கேம் 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 கேம். நல்லா இருக்குது, அடர்ந்த காடு மாதிரி. எங்கே பட்டர்ஃப்ளை தான், ஆனால் அந்த ஒரு இனம் மட்டும்தான் நிறைய பார்க்க முடியுது. மற்றபடி பெருசாக பட்டர்ஃப்ளை எதுவும் நான் வெரைட்டியான பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கல. அதை பார்த்த பட்டர்ஃப்ளை நிறைய நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது. போகுது பார்த்தீங்களா, கொக்கு ஒன்று பறக்குது பார்த்தீங்களா. அது கொஞ்சம் ரேரான, நம்ம ஏரியாலேயும் உண்டு, கொஞ்சம் வித்தியாசமான கொக்கு. பரிசல் மீன் பிடிக்கிறது, இங்கே இந்த பரிசல் இருந்தா வச்சுருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்காக. அப்புறம் பறவைகள் எல்லாம் அதுக்கு பறந்துட்டு தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ பறக்குது. பறந்து தான் எல்லாமே. சத்தம் கேட்குதா? ரொம்ப பறவைகள் சத்தம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க மக்களே, ஃபிஷ் பார்த்தீங்களா, உயிரோட தான் இருக்குது. அதோட கண்ணை மட்டும் கொத்தி எடுத்துருக்கு. ஆக்சுவலாக அந்த பருந்துகள் எல்லாத்தோட வேலை தான் நினைக்கிறேன். பருந்துகளோட வேலை அதை நினைக்கிறதில்ல, பருந்துகளோட வேலை தான். நானே பார்த்தேன், 1-2 மீனை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு போச்சு. ஆனால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வறந்து சொங்கின்னு போயிடுச்சு, அதனால நான் வீடியோ எடுக்கலை. இது கொஞ்சம் பெரிய ஏரியா, பெரிய குளமா அருவியா ஆறா ஏரியா என்னன்னு தெரில. அங்கே பாருங்க தண்ணியில் ஒரு ஸ்லோப்பியா மீன் செத்து கிடக்கு, தெரியுதா. நல்லா இயற்கை எழில், கொஞ்சம் மிளகு, தும்பி. இங்கே பாருங்க பறக்கிறான் அடுத்த. டேய் சரி மக்களை, இங்கே பெருசாக இனி எதுவும் இல்லை. நான் மட்டும் தனி காட்டுக்குள்ளாடி தனியாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம ஊருன்னா கூட குழப்பம் இல்லை. இனி பையன் அப்படியே வந்த வழியாக ரிட்டன் போயிட்டு என்ன பண்ணலான்னு தெரில. இனி மணி எத்தனை ஆச்சு? மணி 2:08 தான் ஆச்சு சுத்தம். பாப்போம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு அதை சொல்கிறேன். இப்போ பார்ப்போம் மக்களை. நான் அங்கே ஃப்ரெண்டில் பைக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்கள் என்னென்னா, நான் இந்த ஹிஸ்ட்ரி சும்மா எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். என்னென்னா, இது ஓப்பன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகலை. போன வருஷம் 2024 ஆகஸ்ட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது என்ன போட்டிருக்காங்கன்னா, 100-130 வகையான பட்டர்ஃப்ளைஸை இங்கே பார்க்கலாமா. நான் பட்டர்ஃப்ளைஸ் 2-3 வகை தான் பார்த்தேன். ஆனால் தும்பி எக்கச்சக்கம், திரும்புகிற பக்கம்லாம் தும்பி. அதை வீடியோ எடுத்தால் ஃபோனில் என்ன சொல்கிறது, பெருசாக கவர் ஆகலை, அதுக்கேற்ற லென்ஸ் இல்லை, அதனால். ஆனால் எக்கச்சக்க வகையான தும்பி பார்த்தேன்னா. பட்டர்ஃப்ளை ஒரு 3-4 வகை தான் பார்த்துருப்பேன். ஆக்சுவலாக அதெல்லாமே நான் பார்த்த வகை பட்டர்ஃப்ளை தான். அப்புறம் இங்கே எல்லாமே நிறைய பேர்ட்ஸும் நிறைய இருக்குது. நிறைய வகையான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் உண்மை இருக்குது, உண்மையிலேயே நிறைய இருக்குது. நிறைய கொக்கு வகை இருக்குது, நாரை இருக்குது. பருந்திலே 2-3 வகையான பருந்து பார்த்தேன். பரவாயில்ல, இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவிலையும் இப்படி ஒரு ஏரியா இருக்குது. யாருக்காச்சும் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்லி தரேன் எப்படின்னு. ஆனால் எல்லா சண்டையும் இதுக்கு நான் ChatGPTயில் போட்டு பார்த்தேன், கூகுளில் சர்ச் பண்ணேன், அப்புறம் ரீல்ஸ் பார்த்தப்போ யூடியூப்பில் வீடியோ எல்லாத்துலேயுமே சண்டே ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லாரையும் பார்க்க விடுவாங்கன்னு சொல்லி தான் போட்டிருந்துச்சு. ஆனால் நான் வந்தது இன்னைக்கு சண்டே தான். ஆனால் உண்மையிலேயே கதவை பூட்டி போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே மனசு வரத்து போச்சு. நல்ல வேலை அந்த பையன் வேறு பார்த்தனால அவனை தான் சொன்னான், இந்த மாதிரி பின்னாடி வழியாக போகலாம் ப்ரோ, இங்கிட்ட வாங்கன்னு. பாருங்களேன் பட்டர்ஃப்ளை அப்படி. அதான் வர்றப்போ ஜஸ்ட்டு பிளான் பண்ணி 1-2 இந்த முடிஞ்சின காண்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை பாட்டி
இந்த பட்டர்ஃப்ளை பார்க் இன்னைக்கு ஓப்பன் ஆகாதா? அப்படியா? சரி, ஓகே பட் ஆக்சுவலாக அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா எல்லா சண்டையுமே இருக்குமா, இன்னைக்கு மழை அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அப்போது ஓப்பன் பண்ணவங்களான்னு கேட்டேன். அது தெரியல, அங்கே உள்ளாடி போய் அங்கே ஃப்ரெண்டில் கேளுப்பா, அங்கே உள்ளாடி முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா. சரி வாங்க நம்ம போய் கேட்டு பார்ப்போம். நம்ம நேரத்துக்கு பார்க்க முடிஞ்சிச்சுன்னா உள்ளாடி போய் பார்ப்போம், இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இது என்ன நேருக்காச்சு தெரியுதா? கோவக்காய் பிஞ்சு நிற்கிது. பெருசு வேணாம், சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கு நமக்கு சாப்பிட்றது. அடிப்பொலி பிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். போதும் கோவக்காய். ஆமாம், அப்படி வந்தேன்னா கயக்குது மக்களே. கோவக்காய் இல்லையா? பெருசு சாப்பிட்டு பார்ப்போம். பார்க்கறதுக்கு எப்படி கோவக்காய் போல தானே இருக்கு. நான் உங்களுக்கு மரத்தில் காமிச்சு தரேன். கோவக்காய் போல தானே இருக்கு, சரியான கசப்பு. பேக் கோவக்காய் போல தானே இருக்கு. கோவக்காய் போல தானே இருக்குது. இதெல்லாம் சரியான கசப்பு. பேக் அதான் பாக்கி எடுத்த ரெண்டில் கலவான கூடாதுன்னு தான் சொல்லணும். சரியான கசப்பு. மக்களை ஆக்சுவலாக நான் மட்டும்தான் ஏமாந்தேன்னு பார்த்தா என்ன போல நிறைய பேர் ஏமாந்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அப்படியே உள்ளாடி வரேன். இப்போ அந்த பக்கம் அந்த ஆட்கள் நிற்கிறாங்க, அதனால் அந்த பக்கம் கொண்டு போகல. ஒரு ஜோடி காதல் ஜோடி வந்திருந்தாங்க. வந்து சுற்றி முற்றி பார்த்து கொஞ்ச நேரம் நின்னாங்க. திறக்கலை, ஓப்பனாகலை, கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு கார் நிற்குது, அந்த பக்கம் ஒரு கார் நிற்குது. 2 கார்லேயும் ஃபேமிலிஸாக வந்திருக்காங்க. ரொம்ப தூரத்தில் அடுத்து இந்த 3வது கார் வருது பார்த்தீங்களா, அங்கே பின்னாடி இருக்கார். 1 2 3 மொத்தம் 3 கார். பாவம் எல்லாரும் பல்பு வாங்குறாங்க. சரி பிரச்சனை இல்லை, நான் இனி பையன் கிளம்பி போகலான்னு தான் பார்க்குறேன். மணி எத்தனை ஆச்சுன்னு பார்த்தா மணி 2:35. மணி 2:35 ஆச்சு. மழை அடி பிரிச்சு எடுக்குது கேட்டேல மக்களே. பாருங்களேன் மக்களே. அப்போ நம்ம ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரியான மழை கேட்டலாம். அங்கே கோயம்புத்தூர் நிறைய தொடங்குறது, இங்கே ரூமுக்கு வர்றது வரைக்கும் சரியான மழை. ஷூக்குள்ளெல்லாம் 1 லிட்டர் வெள்ளத்துக்கிட்ட இருந்து காணும். பின்ன வந்து துணியெல்லாம் துவைச்சி குளிச்சு எடுத்துகிட்டு இந்த வந்து உட்காந்தாச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னானே கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு போகலைன்னு. என்னென்னா நான் போனேன், வண்டி கொண்டு போய் நிப்பாட்டோம். இங்கே பிரசங்கம் போயிட்டு இருந்துச்சு. பிரசங்கம்னா மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்களா. அப்போ கூடிய சீக்கிரம் முடிகிற டைம் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பிரசங்கத்தில் போனேன்னா எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். என்னென்னா இப்போ மணி ஒரு 5 மணி பக்கத்தில் ஆக போகுது. இனி 7 மணிக்கு மறுபடியும் அங்கே மீட்டிங் நடக்கும். இன்றைக்கி நீ 7 மணிக்குள்ளே மீட்டிங் போயிடுவேன். ஸோ அதான் சர்ச்சுக்கு போகல. அப்புறம் மக்களை நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஊட்டி வீடியோவையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் சரியான மழை. அடுத்து இன்றைக்கும் சரியான மழை. இன்றைக்கும் மழை அதனால நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை கார்டன் உள்ளாடி போக முடியலை. முடிஞ்சிச்சுன்னா இனி நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு டைம் இருக்கிறப்போ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் இனிமேல் நம்ம போயிடலாம். அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை கார்டன் ஆக்சுவலாக எல்லா சண்டேயுமே ஓகே, பட்டர்ஃப்ளை கார்டன் வந்துட்டு எல்லா சண்டேயுமே ஓப்பனில் தான் இருக்குமா. இன்றைக்கி மழை நேரில் மட்டும்தான் அங்கே ஓப்பன் பண்ணலை. சரிங்களா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க போனீங்கன்னா பார்த்துக்கலாம், நல்ல டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னென்னா அங்கே ஒரு இடம் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்டில் போட்டுடுங்க, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு
கொஞ்சம் பெஸ்ட்டான வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஆல். see you in நெக்ஸ்ட் வீடியோ. கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.